ஏற்கனவே பார்த்த நம்ம ஒரு வீடியோவில் மகாபாரதத்தை பற்றி பேசியிருந்தேன். அந்த வீடியோவில் சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம். ஏன் கர்ணன் கையில் விஜயதனுசு இருக்கையில் கொல்ல முடியாது? ஏன்னா அஸ்திரக்கலையை பூரா மறந்துடுவார்னு அவர் சாபம் வாங்கியிருக்காரு பரசுராமர்கிட்ட. அப்படி இருந்தும் விஜயதனுசு இருந்தால் கர்ணனுக்கு இழப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். விஜயதனுசு சிவபெருமான் உபயோகப்படுத்தின ஒரு தனுசு. காண்டிபம் அதுவும் ஒரு மிகப்பெரிய முனிவரால் உருவாக்கப்பட்டு பல்வேறு கடவுள்கிட்ட இருந்து அது சிவபெருமானும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்திரன்ட்டு அர்ஜுனனுக்கு கிடச்சிச்சு. காண்டிபத்துக்கு சளைச்சதில்லை விஜயதனுசு. சிவபெருமான் உபயோகப்படுத்தின அந்த தனுசை தான் பரசுராமர் தன்னுடைய பிரிய சீடனான கர்ணனுக்கு கொடுத்தாரு. இந்த தனுசு இருக்க வரையும் முன்னை வீழ்த்த பூமியில் எந்த சத்திரனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் கர்ணன் தன்னோட கடைசி யுத்தத்தில் கடைசி தருவாயில் தான் இறந்துருவோன்னு தெரிஞ்சும் விஜயதனுசு இருக்கனால சாதாரண அம்புகளாலே அர்ஜுனனுடைய திவ்ய அஸ்திரங்களை முறியடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம்தான் இன்னொரு சாபம் பழிக்க ஆரம்பிச்சிச்சு. பூமியில் தேர் சக்கரம் பதிஞ்சிச்சு. பதிஞ்சோடனே கர்ணனோட தனுசை கீழே வச்சுட்டு அவர் தேர் சக்கரத்தை தூக்கையில் அர்ஜுனனால் வீழ்த்தப்படுறார். அப்புறம் இந்த கர்ணனை பற்றி வர்ற சில வதந்திகள், சகசிர கவசம் 1000 இது அப்படி இப்படி 1000 கவசத்தோட பிறந்தான் அப்படிலாம் கிடையாது. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் முற்பிறப்பு வரலாறு ஒன்று இருக்குது நம்ம இதிகாசத்தில். அர்ஜுனனுக்கு ரூல்ஸ் படி, அதாவது மகாபாரதத்தின்படி, கிருஷ்ணர் கூற்றுப்படி நாராயணர்கள், நாராயணன் நான், நரன் அர்ஜுனன், பூர்வீக நாராயணர்களே பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவதரித்ததாக சொல்லுவாங்க. ஒரு அசுரன் இருந்தான், அதான் கர்ணன் கிடையாது, அது வேற ஒரு அசுரன். அவன் 1000 கவசத்தோடு இருந்தான். அவனை அழிக்கணும்னா 1000 ஆண்டுகள் தவம் இருக்கணும், ஒரு ஆள் யுத்தம் செய்யணும். அதுதான் நரநாராயணரோட பணி. ஒரு தவணை நாரத மகரிஷியே சிவபெருமானை கிராஸ் பண்ணி போகல, இந்த 2 முனிவர்கள் கிராஸ் பண்ணி போகல ஒரு விசேஷ ஒளி தென்படுதே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சிவபெருமான் சொன்னாராம், அவங்க வேற்று உலகத்திலேருந்து வந்திருக்க நரநாராயணர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம இந்து கடவுள்கள் நம்ம சொல்கிற அந்த நம்மளை படைச்ச அந்த கடவுள் நம்மளோட அட்வான்ஸ் பிரெயின் க்ரியேட்டிவிட்டி உள்ள ஒரு நபர் தான் மனித குலத்தை படைச்சிருக்க முடியும். வேற்று உலகத்துலேருந்து வந்திருக்கதா சிவபெருமானே சொல்லியிருக்காருன்னா அந்த நரநாயகர்கள் இன்னொரு உலகத்துலேருந்து வந்தவங்களாம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அவரே ஒரு இடத்துல அர்ஜுனனை சொல்லியிருக்காரு, ஏற்கனவே ஒரு தவணை உன்னோட யுத்தம் பண்ணியிருக்கேன். மகாபாரதத்தில் யுத்தம் பண்ணியிருக்காரு சிவபெருமான் அர்ஜுனோட யுத்தம் பண்ணி முன்னால் 2வது தவணை திருப்தி அடைஞ்சேன்னு இருக்கார். ஏன்னா அந்த நரநாராயணனோட சிவபெருமான் யுத்தம் பண்ணியிருக்காரு. அது ஒரு டாபிக் இருக்குது, அதை பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நாராயணர்கள் பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்தவங்க தான் அவங்க. இந்த யுத்தம் நடந்தாகணும், நடந்தால் தான் பூமியில் சத்திரியர்கள் பெரிய போயிட்டாங்க, அதுவும் பலம் வாய்ந்த சத்திரியர்கள். அவங்கள அழிக்கணும்னா இந்த நாராயணர்கள் அவதரிச்சாகணும். அப்படி அவதரித்தவங்க தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனும். நாராயணன் இந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உண்டான முற்பிறவி கதை அதை பாதியில் விட்டனே, அந்த கதை வேறு ஒன்றும் கிடையாது. அது சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் நடந்த யுத்தத்தில்
சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் விளைவாக உருவானவங்க தான் ரத்தத்வஜன், சத்தத்வஜன்னு 2 பேர். அந்த சத்தத்வஜன் ரத்தத்வஜன், அதாவது பிரம்மனோட தலையை கொய்தார்னு சொல்லுவாங்கள்ல சிவபெருமான். அந்த தலையை கொய்தப்ப ரத்தத்வஜன், இதுதான் உண்மையான வரலாறு, முற்பிற வரலாறு. இந்த மாதிரி சகஸ்திர கவசன் கர்ணன் அப்படிங்கிறதெல்லாம் போலியான வரலாறு. இதுதான் உண்மையான வரலாறு. ரத்தத்வஜன் தான் அவர் பேர். சத்தத்வஜன் அர்ஜுனன். அந்த தலையை விடணும், அந்த ரத்தத்திலேருந்து ஒருத்தனை உருவாக்குனார் பிரம்மன். அவன் தான் ரத்தத்வஜன். தன்னோட முடியை உருவாக்கி ஸ்வேதத்வஜனை சிவபெருமான் உருவாக்குறார். அவன் தான் அர்ஜுனன். 1000 கரங்களோடு பிறக்கிறான் ஸ்வேதத்வஜன். ரத்தத்வஜன் 1000 கவசங்களோடு பிறக்கிறான். 2 பேருக்கும் பிரளய காலமே முடிகிற அளவுக்கு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு. இவனோட 998 கரத்தையும் கர்ணன் அந்த ரத்தத்வஜன் அறுத்துட்டான். ஸ்வேதத்வஜனோட ரத்தத்வஜனோட 999 கவசத்தையும் இவனோட வில்லாற்றலால் ஸ்வேதத்வஜன் ரத்தத்வஜனோட 999 கவசத்தையும் அறுத்து எறிஞ்சிட்டான். பிரளயம் முடிஞ்சிருச்சு. யுகம் முடிஞ்சு போச்சு. சிவபெருமானும் பிரம்மனும் தலையிட்டு யுத்தத்தை நிப்பாட்டி 2 பேருமே மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. ஸ்வேதத்வஜனை எடுத்து சிவபெருமான் இந்திரன்ட்ட ஒப்படைச்சிறார். பூமியில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும், அப்போ இவன் பயன்படுவான், இவனை பயன்படுத்திக்க, ஓ மயனா பூமியில் பிறக்கச்சி அப்படின்னு சூரியன்கிட்ட ரத்தத்வஜனை கொடுத்து, அந்த யுத்தத்துக்கு இவனும் முக்கியமான காரணமாக இருப்பான், இவனை பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு கவசத்தோட ரத்தத்வஜன் பூமியில் கர்ணனாக பிறந்தார். ஸ்வேதத்வஜன் அந்த 2 கரங்களோட அந்த வில்லாற்றலோட பிறந்தார். இதுதான் உண்மையான வரலாறு. சில பேர் போலியான வரலாறா சகஸ்ர கவசன்னு ஒரு அசுரன் இருந்தான், அவன் தான் கர்ணன்னு 1000 ஆண்டுகள் தவம் பண்ணி மாற்றி மாற்றி இவங்க கொன்னுட்டு ஒரு கவசத்தோட சூரியனுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான், அதுக்கப்புறம் மகாபாரத காலத்தில் பிறந்தான் அப்படின்னு இதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட கதை. உண்மையான வரலாறை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி நிறையா புத்தகங்கள் இருக்குது. இதிகாசம் மட்டும் இல்லை, நம்ம இதிகாசத்தில் மட்டும் இல்லை, வாலிபதத்தில் கூட சொல்லுவாங்க வாலிக்கு பாதி பலம் இருக்குன்னு. எதிரியோடு சண்டை போட்டால் பாதி பலம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சீரியல்கள்லேயும் சுவாரஸ்யத்துக்காகவும் கூட்டப்பட்ட தகவல். அப்படி ஒரு தகவலே கிடையாது. கம்பராமாயணத்தில் அவரோட சுவாரஸ்யத்துக்காக அவர் எழுதின விஷயம் அதெல்லாம் தவறு. உண்மையான இதிகாசத்தில் அதெல்லாம் நீக்கியிருக்காங்க. வாலிக்கு அப்படிப்பட்ட பவர் கிடையாது. வாலி பலசாலி, ராவணனை விட பெரிய பலசாலி. அந்த இடத்துல ராமனை பாராட்டி ஆகணும். ராமன் தர்மத்தை மீறாமல் சுக்ரீவனோட பலசாலி, ராவணனோட பலசாலி, அவனை உதவிக்கு எடுத்துக்காம தான் வாக்கு கொடுத்ததுக்காக சுக்ரீவனுக்கு உதவி பண்ணார். இதோட அதை முடிச்சுக்குவோம் இந்த டாப்பிக்கை. ஏன்னா இந்த சகசர கவசனுங்கிற அசுரன் கதை ரொம்ப ஃபேமஸாக சுற்றிக்கிட்டு இருக்குது, கர்ணனை பற்றி தவறான தகவலாக. அதனால் சொல்ல வர்றேன். கர்ணனை பற்றி இயல்பிலே இதிகாசத்தில் இருக்கக்கூடிய இதே ஒரு தகவல்னால் அது இதுதான். ரத்தத்வஜன் ஸ்வேதத்வஜன் கதை தான். அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு இடையில இருக்க கதை. ஆனால் மகாபாரத கதைப்படி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நாராயணனும் பூமியில் அவதரித்து தர்மத்தை நிலநாட்ட பிறந்தவங்க. இதுதான் உண்மை. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னால் முடிஞ்ச தகவலை அப்பப்போ நான் சொல்லிக்கிறேன்.
என்னுடைய தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச தகவலையும் எப்போவுமே உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். ஒரு மாய உலகத்துக்கு உங்களை நான் கூட்டு போகிறேன். ஒவ்வொரு மாய உலகம் காட்டுறேன். மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட செய்திகள் எல்லாமே வெளிப்படுத்துகிறேன். அன்புடன் சேகர்.